கோவை சம்பவம் முதற்கட்டமாக தற்கொலை எனவும் மதுரை சம்பவம் குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வரப்படுகிறது. சிவகங்கையில் நடைபெற்ற கொலை குறித்தும் விசாரித்ததில் குடும்ப தகராறு எனவும், ஈரோட்டில் நடைபெற்ற சம்பவம் நான் விரிவாக அது பற்றி இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன். சேலம் மாவட்டம் கிச்சிப்பாளையத்தைச் சார்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான ஜான் என்கிற சாணக்கியன் என்பவர் உயர்நீதிமன்ற நிபந்தனை பிணையின் அடிப்படையில் அன்னதானப்பட்டி காவல் நிலையத்தில் நேற்று கையொப்பம் விட்டுவிட்டு தன்னோட மனைவியுடன் காரில் திருப்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது பின்னால் காரில் சென்ற அடையாளம் தெரியாத சிலர் இருவரையும் அறிவாளால் தாக்கிவிட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள். காயமடைந்த சாணக்கியன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்து விட்டார். அவருடைய மனைவி சித்தோடு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தகவல் அறிந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு இதில் தொடர்புடைய கிச்சிப்பாளையத்தை சார்ந்த சரவணன், சதீஷ், பூபாலன் மற்றும் மைனா கார்த்திக் ஆகியோரை பச்சப்பாளி என்ற இடத்துல அவங்க காரை மறித்து கைது செய்ய முயற்சி பண்ணப்போ சதீஷ் உள்ளிட்டோர் காவல்துறையினரை கொடிய ஆயுதங்களால் தாக்கினர். இதனால் சித்தோடு காவல் ஆய்வாளர் பாதுகாப்புக்காக அவங்களை நோக்கி சுட்டிருக்கிறாங்க. இதில் சதீஷ், சரவணன் மற்றும் பூபாலன் ஆகியோருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. இதனை அடுத்து சதீஷ் உள்ளிட்ட 4 பேரும் சிகிச்சைக்காக பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். பின்னர் கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். கிச்சிப்பாளையத்தை சார்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி செல்லதுடன் கடந்த 2020ஆம் ஆண்டு சேலம் மாநகரில் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சாணக்கியன் 2வது எதிரி என்பதால் அதுக்கு பழி வாங்குகிற நோக்கத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம்னு முதற்கட்ட விசாரணையில் தெரியுது. காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து இங்கே சில கருத்துக்களை எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இவை குறித்த புள்ளி விவரங்களை இந்த அவைக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு குற்றவாளிகள் யாராக இருந்தாலும், எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சட்டப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எந்த விதமான பாரபட்சமும் இதில் காட்டப்படுவதில்லை. குற்ற சம்பவங்கள் நிகழ்ந்த பிறகு மேற்கொள்ளப்படும் துரித நடவடிக்கைகள் ஒருபுறம், குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க மேற்கொள்ளப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஒருபுறம் என இரு வகையிலும் காவல்துறை நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக தொடர்ந்து குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள், கூலிப்படையினர் ஆகியோரின் நடவடிக்கைகள் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தேவையான இனங்களில் குண்ட சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 2024ஆம் ஆண்டு மட்டும் 4571 சமூக விரோதிகள் அடையாளம் காணப்பட்டு குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு காவல்துறை மேற்கொண்ட கடுமையான நடவடிக்கையின் காரணமாக 2023ஆம் ஆண்டு கொலைமை சூழற்ற குற்றங்கள் 49,280 இருந்தது. 2024இல் 31,498 குறைந்துள்ளது. ஒரே ஆண்டில் 17,782 குற்றங்கள் குறைத்திருக்கிறோம். சில கொலை குற்றங்கள் நடைபெறும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளிவரும்போது அதிக எண்ணிக்கையில் குற்றங்கள் நடைபெறுவது போன்ற தவறான கருத்து திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. உண்மையில் எண்ணிக்கையின் அளவில் பார்க்கும்போது 2024ஆம் ஆண்டில் கொலை குற்றங்கள் 6.8 விழுக்காடு குறைந்திருக்கிறது. அதாவது முந்தைய ஆண்டோடு ஒப்பிடும்போது 109 கொலைகள் குறைந்திருக்கின்றன. அதேபோல் பழிக்கு பழி வாங்கும் கொலைகளின் எண்ணிக்கையும் 2024ஆம் ஆண்டில் 42.72 விழுக்காடு குறைந்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படுவதன் ஒரு பகுதியாக பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் திருவிழாக்கள், பெரிய பொழுதுபோக்கு இடங்கள், சுற்றுலா தலங்கள் போன்ற இடங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திட காவல்துறை கூடுதல் எண்ணிக்கையிலான காவலர்களை ஈடுபடுத்தி எந்த விதமான சம்பவங்கள் நடைபெறாமல் செவ்வனே பணியாற்றி வருகிறார்கள் என்பதை இந்த அவையில் உள்ள மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள். குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கித் தருவதில் இந்த அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது. 2023இல் 181
சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுக்கு நீதிமன்றங்கள் மூலம் தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டுள்ளது என்றால் 2024 247 சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற வழக்குகளில் காவல்துறை காட்டிய தீவிர அக்கறையே இதற்கு காரணம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் 2024 மட்டும் 150 சரித்திர பதிவேடு ரவுடிகளும் ஆயுள் தண்டனை அல்லது 10 ஆண்டுகளுக்கு மேல் கடுங்காவல் தண்டனை நீதிமன்றங்கள் மூலம் பெறப்பட்டுள்ளது. இறுதியாக ஒரே ஒரு புள்ளி விவரத்தை மட்டும் தாங்கள் வாயிலாக இந்த பேரவைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த 2012 முதல் 2024 ஆண்டுக்கான நிகழ்ந்த கொலைகளின் எண்ணிக்கை ஆண்டு வாரியாக ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக ஆட்சி காலத்தில், அதாவது 2012 ஆண்டு நிகழ்ந்த கொலைகள் எண்ணிக்கை 1943. இதுதான் கடந்த 10 ஆண்டுகளில் நிகழ்ந்த மிக மிக அதிகமான எண்ணிக்கைகள். 2013 ஆண்டு நிகழ்ந்த கொலைகள் எண்ணிக்கை 1927. கொரோனா காலத்திலும் லாக்டவுன் இருந்தபோதும் அதிமுக ஆட்சி காலத்தில் 2026 ஆண்டில் நிகழ்ந்த கொலைகளின் எண்ணிக்கை 1661. கடந்த ஆண்டுகளில் வரலாறு விவாதிக்க தற்போது நமது ஆட்சி காலத்தில் காவல்துறை மேற்கொண்டு வரும் கடுமையான நடவடிக்கை காரணமாக கடந்த 12 ஆண்டுகளில் 2024 ஆண்டில் தான் மிக மிக குறைவான எண்ணிக்கையில், அதாவது 1540 கொலைகள் மட்டுமே நிகழ்ந்துள்ளன. இதுதான் உண்மை. இந்த நடுநிலையாளரும் பொதுமக்களும் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். குற்றங்களை தடுத்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து பொது அமைதியை தொடர்ந்து நிலைநாட்டி தமிழ்நாடு காவல்துறை என்பது தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக முன்விரோதம் காரணமாக நடைபெறும் சில நிகழ்வுகளை வைத்து இந்த அரசின் மீது படி சுமத்தி அரசியல் ஆதாயம் அட்டைய நினைப்போர் சென்ற ஆட்சியில் தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு எப்படி சீரழிந்து கிடந்தது என்பதை இங்கே நான் தெரிவித்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் எண்ணி பார்க்க வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.